நம்மகிட்ட கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3999 ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா. வெயிலில் கூட்டு போனீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சன்லைட் படாததுக்காக வெயிலுக்காக போட்டுக்கலாம்ண்ணா. அம்பர்லா மாதிரி வந்து ஆனால் இதை பார்த்தோன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கண்ணா. நீங்கள் என்ன கேஜ் இருப்பீங்க? நான் ஒரு 90 கேஜி இருப்பேன். 110 வரைக்கும் இருக்குண்ணா. யூஸ் பண்ணி பாருங்க. ஓ, ஆட்டோமேட்டிக்காக போகுது. சூப்பராக இருக்கு. நான் நம்மகிட்ட கிட்ஸுக்கான ட்ரை சைக்கிள் மட்டும் இல்லை, ஷோரூமில் எடுத்தாலும் சரி இல்லை வெளியிலேருந்து வந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணி தந்துடும். இது எலக்ட்ரிக்கான பைக்கே இருக்கும், எலக்ட்ரிக்கான ஜீப்பு, எலக்ட்ரிக்கான கார் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. காலையில் பார்த்தோன்னா 9:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம ஷாப் ஓப்பன் ஆகுதுண்ணா. லீவே நமக்கு கிடையாது. சண்டே கம்பல்சரி கடை உண்டுங்கண்ணா. EMI ஆப்ஷன் 0 பேலன்ஸ். நீங்கள் முன்பணம் எதுவுமே கட்ட தேவையில்லை. அமௌண்ட் இல்லை கூட சைக்கிள் வாங்கிக்கலாங்கிறீங்க. கண்டிப்பாக அமௌண்ட் எல்லாமே எடுத்துக்கலாங்கண்ணா. வணக்கம் யோகம் ட்ரெஸ் நண்பர்களே, நான் உங்கள் பூபாலன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வேர்ல்டு அமைஞ்சிருக்கு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் லேடிஸுக்கு தேவையான அனைத்து சைக்கிளுமே இவங்ககிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைக்கிள் வந்து சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி தராங்க. சைக்கிளுக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே இவங்க கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட வேற என்னென்ன பிராண்ட் சைக்கிள் இருக்கு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஓகே, உங்க பேருண்ணா? சுஜித்ண்ணா என் பேர். ஓகே, நீங்க சைக்கிள் வேலை என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சைக்கிள் வேலை சேல்ஸ்மேனாக இருக்கேண்ணா. நம்ம சைக்கிள் வேலை எவ்வளோ சோம் இங்கே இருக்கு? ஆனால் இங்கே பார்த்தா நம்ம சைக்கிள் வேலை 7 வருஷமா இருக்குதுண்ணா இங்கே நாமக்கல்ல. ஓகே, நான் வேற பிரான்ச்லாம் இருக்காண்ணா நம்மளுக்கு? நம்மகிட்ட 4 பிரான்ச்சஸ் இருக்குதுண்ணா. நம்மளுக்கு தமிழ்நாடு மொத்தம் 144 பிரான்ச்சஸ் இருக்குதுண்ணா. ஓகே, நம்மகிட்ட சைக்கிள்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கா? சைக்கிள் வேற ஏதாச்சும் அவைலபிளா இருக்கா? நம்மகிட்ட கிட்ஸ் சைக்கிள் இருந்து அடல்ட் வரைக்கும் எல்லா சைக்கிளும் இருக்குதுண்ணா. எலக்ட்ரிக்கல் சைக்கிள் இருந்து எல்லாமே இருக்குதுண்ணா. கியர் சைக்கிள் எல்லாமே இருக்குதுண்ணா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகே, EMI ஆப்ஷன்லாம் பண்ணி தரீங்களா? EMI ஆப்ஷன் எல்லாமே பண்ணி தரேன். நம்மகிட்ட லோன் எல்லாமே? லோன் எல்லாமே பண்ணி தரேன். ஓகே, நம்ம சைக்கிளில் எவ்வளோ ரேட்டு ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்டிங் நம்மகிட்ட கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3999 ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா. 3999 3999 ஸ்டார்ட் ஆமாங்கண்ணா. ஆனால் நம்ம சைக்கிள் வேலை எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்கு? நம்மகிட்ட 20+ பிராண்ட்ஸ் இருக்குதுண்ணா. அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட 300+ மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஆனால் ஓகே, நான் ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சிட்டீங்க. எனக்கு ஒவ்வொரு சில எக்ஸ்பிளைன் பண்ணி காமிங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸ் சைக்கிள் காமிங்க எங்களுக்கு. ஓகே, நான் வாங்க கிட்ஸ் சைக்கிள் இருந்து காட்டுறேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1 இயர் பேபிஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சீட் சேஃப்டி பர்பஸ்க்காக வந்துடும். சீட் பெல்ட் மாதிரி ஒன்று வந்துடும்ண்ணா சேஃப்டிக்காக. சீட்டு பார்த்தீங்கன்னா லெதரில் தான் இருக்கும். நல்லா குஷன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து ஹெட்ரெஸ்ட் வந்துடும்ண்ணா குழந்தைங்க சாஞ்சிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வெயிலில் கூட்டு போனீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா சன்லைட் படாததுக்காக வெயிலுக்காக போட்டுக்கலாம்ண்ணா. அம்பர்லா மாதிரி வந்துடும். இது ஒன்று பார்த்தீங்களா. ஆனால் இதை பார்த்தோன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் சாங் ஒன்று ப்ளே ஆகுங்கண்ணா. முன்னாடி சாங் வித் லைட் ரெண்டுமே ப்ளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸு இதில் அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன, சீட் 360 ரொட்டேட் ஆகும். அந்த சீட் பார்த்தீங்கன்னா 360 ரொட்டேட் ஆகும். நம்ம குழந்தைங்க எந்த சைடு டேர்ன் ஆகுமோ அந்த சைடு திருப்பிக்கலாம். இதை பார்த்தீங்களா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக காலை வச்சுக்கலாங்கண்ணா. ஸோ அவங்க ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம்ண்ணா. ரிமூவ் பண்ணிட்டு அவங்க சைக்கிளாகவே தனியாக பெடலிங் மட்டும் யூஸ் பண்ணி 2 இயர்ஸ் பேபி வரைக்கும் சைக்கிளில் யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. நம்மகிட்ட கிட்ஸுக்கான ட்ரை சைக்கிள் மட்டும் இல்லை, இது எலக்ட்ரிக்கான பைக்கே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் ரன் ஆகும். ஸோ டயரில் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்துடும். வெயிட் கெப்பாசிட்டி 60 வரைக்குமே தாங்க. நான் கொண்டு யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்தீங்கன்னா 5+1 சாங் இருக்குதுண்ணா. இதில் சவுண்டு வால்யூம் குறைக்கிறது, டவுன் பண்ணுறதுக்கானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்துடும். இது ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஆப்ஷன் போட்டுக்கலாம். நான் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான சுவிட்சுண்ணா. ஸோ இப்படி போட்டிங்கன்னா பேக்குக்கானது வரும். இந்த மூடு போட்டலாம் ஃப்ரண்டில் மூவ் ஆகணும். ஸோ ஆக்சிலேட் பண்ண போதும் ஃப்ரண்டில் மூவ் ஆகும் வண்டி. ஸோ இந்த மூடு பார்த்தீங்கன்னா பேக்கில் மூவ் ஆகும். இது பார்த்தா ரிப்பேர்ஸ்க்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைண்ணா. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 1.5 மணி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. நம்மகிட்ட எலக்ட்ரிக் பைக் மட்டும் இல்லைனா எலக்ட்ரிக்கான ஜீப்பு, எலக்ட்ரிக்கான கார் ரெண்டுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுண்ணா. நம்ம கார் பார்த்தோன்னா 70 kg வரைக்கும் தாங்கண்ணா. ஜீப் பார்த்தோன்னா 70 தாங்கும். ஆனால் இது பார்த்தோன்னா 3 to 5 years பேபிக்கான சைக்கிள்னா. ஜி ஸ்போர்ட்டு இது சைக்கிள் வேர்ல்டோட ஓன் பைக்குண்ணா. ஏன்னா இது பார்த்தா வெரைட்டி மாடல்ஸ் வெரைட்டி கலர்ஸில் இருக்குண்ணா. நம்மளது பார்த்தீங்களா.
ஆனால் பேபிஸ் வளர்ந்தோன்னா ஜஸ்ட் குயிக் ரிலீஸில் வந்துடும். அந்த ரிலீஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் போதும், சீட்டை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இது லூஸ் பண்ணிட்டு ஹேண்டில் ஹைட் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 7 to 12 years கிட்ஸுக்கு யூஸ் பண்ணுற சைக்கிள்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா டிஸ்கில் வந்துடும், டபுள் அலாய் ரிம்மில் இருக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா சேக்கப்ஸோடு வந்துடும்ண்ணா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டபுள் அலாய் ரிம்மில் வரும்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 70 kgs வரைக்குமே தாங்கும். கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி கிரீனில் இருக்கும். ஆனால் இது கேர்ள்ஸ்க்கான ஸ்போர்ட்ஸ் மாடல் சைக்கிளுங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டபுள் அலாய் ரிம்மில் வரும், 110 கிலோ வரைக்கும் இது தாங்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஸ்டன் டைப்பில் தான் இருக்கும், கிராங்க் செட்டு பார்த்தீங்களா. அடுத்து இதில் என்னென்னா ஜஸ்ட் குயிக் ரிலீஸ் எதுனா சீட் ரிலீஸ் பண்ணிட்டு 1 inch வரைக்கும் சீட் ஹைட் ஆகும். ஹைட் பண்ணி இதில் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்டில் ஹைட் பண்ணி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா. இது பிரேக் வைஸ் பார்த்தீங்கன்னா வி பிரேக், பவர் பிரேக்கும்பாங்க, பிடிக்கவே சாஃப்ட்னஸாக தான் இருக்கும். ஆனால் இது ஜூனியர் பசங்களுக்காக சைக்கிள்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா 10 to 15 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கியர் மாடல். ஸோ ஒவ்வொரு கீரை நம்ம ப்ளஸ் பண்ண டூனிங் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அடுத்ததுக்கு சாஃப்ட்னஸ் ஆகிட்டே இருக்குண்ணா. இது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கான கீர்னா ஃப்ரண்டில் 1 to 3 வரைக்குமே இருக்கும். ஸோ இது பேக்கான கீர்னா 1 to 7 வரைக்கும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன் தான். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன். ஆனால் இது லேடிஸ்க்கான சைக்கிள்னா இதெல்லாம் பார்த்தீங்களா பேஸ்கெட் மாடலில் வந்துடும், லேடி பர்பஸ் மாடலில் வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்களா. ஸோ எல்லாம் கலர்ஸ்லாம் இருக்குண்ணா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து அடல்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது அடல்ட்டுக்கான 4 கீர் சைக்கிளுங்கண்ணா. இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இது காயால் டபுள் க்ரோன்னு ஒரு மாடல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் செக்கப்ஸோட வந்துடும் இந்த ஒன்று. ஸோ இதில் ஒரு அட்வான்ஸ் ஸ்பெக் என்னன்னா டயர் குயிக் ரிலீஸில் வந்துடுண்ணா. நீங்கள் பஞ்சர் ஆச்சுன்னா ஸ்பேனர் தேவையே இல்லை, ஜஸ்ட் இந்த ரிலீஸ் ஓப்பன் பண்ணிட்டு டயரை தனியாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம்ண்ணா. நீங்கள் இது ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இதை ரொட்டேட் பண்ணால் போதுண்ணா, ஜஸ்ட் லாக் ஆகிரும், டயர் ரிமூவே ஆகாது. ஆனால் இது அடல்ட்டுக்கான சைக்கிள்லாம் இதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு மாடல்ஸ்லேயும் ஒவ்வொரு வெரைட்டி கலர்ஸில் இருக்குண்ணா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆனால் இது எல்லாமே ப்ரீமியம் பைக்ஸில் வந்துடும்ண்ணா. ஸோ இது பார்த்தா ஹை அண்ட் ரோட் பைக்கும்பாங்க. இந்த இது பார்த்தீங்களா, இது பார்த்தா ஃபயர் பாக்ஸ் பிராண்டோட இது அலாய் ஃப்ரேமில் இருக்கும். இது லைட் அண்ட் வெயிட்டாக தான் இருக்கும். இது பார்த்தீங்களா. ஆனால் இது எலக்ட்ரிக்கல் பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்குள்ளே வந்துடும். சார்ஜிங் கேபிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, மொபைல் சார்ஜிங் பண்ணுற மாதிரி தான். 1 மீட்டர் கேபிள் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ஆன் பண்ணிக்கலாம் போதும், ஆன் ஆயிரும். பேட்டரி சார்ஜிங் லெவல் எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு காமிச்சிடும். ஸோ இது மோடு லோ மோடு, மீடியம், ஹை ஸ்பீடு, இது 3 மோடு அப்போ வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆக்சிலேட்டர். இது ஆக்சிலேட்டர் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இந்த ஆக்சிலேட்டர் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆக்சிலேட் பண்ணால் போதும், வண்டி மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 hours சார்ஜ் பண்ணுற மாதிரினா 30 km மைலேஜ் வரும். நான் சைக்கிள் ஓட்டலாமா? நீங்கள் என்ன கேஜ் இருப்பீங்க? நான் ஒரு 90 kg இருப்பேன். 110 வரைக்கும் இருக்கு. நான் யூஸ் பண்ணி பாருங்க, 110 கிலோ தாங்க. ஓகே, நான் பைக் மாதிரி தானே. ஆக்சிலேட் மட்டும் பண்ணுங்க, எப்படி இது ஆன் பண்ணிக்கணுமா? ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டு இதில் ஆக்சிலேட் மட்டும் பண்ணுங்கண்ணா. ஓ, ஆட்டோமேட்டிக்காக போகுது. சூப்பராக இருக்கு. ஆனால் இது என்னங்க நான் மூடுன்னு போட்டிருக்கு. ஆனால் இது மோட போகிறேன். இது லோ ரேஞ்சில் போகிறது, இது மீடியம் போகிறது, இது பார்த்தீங்கன்னா ஹை போகிறதுக்குண்ணா. ஓகேண்ணா. ஸ்பீட் லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோடு இந்த செகண்ட் வந்து மீடியத்தில் வச்சு நீங்கள் பெடலிங் பண்ணால் பேட்டரியிலே ஆப்ரேட் ஆகணும். ஜஸ்ட் நீங்கள் பெடல் மட்டும் பண்ணுங்க. பெடல் மட்டும் பண்ணணும், ஆக்சிலேட் பண்ணாதீங்க, பெடல் மட்டும் பண்ணுங்க. ஓகே, நான் பெடல் மட்டும் பண்ணுறேன். நான் ஆட்டோமேட்டிக்காக போகுது, நான் பெடல் பண்ணேன். ஆமாங்கண்ணா, பேட்டரியிலே ஆப்ரேட் ஆகணும். இது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குண்ணா. நம்மகிட்ட சைக்கிள் மட்டும் இல்லைண்ணா, சைக்கிளுக்கான அக்சரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹெல்மெட்டு, சீட் கவரு, சைக்கிளுக்கான கவரு, லைட்டு எல்லாமே இருக்குண்ணா. கிட்ஸுக்கான நீ பேடு, அடல்ட்டுக்கான நீ பேடு எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுண்ணா. சைக்கிளுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஷிஃப்டர்லேருந்து பெல்லு, மிரர் எல்லாமே இருக்குண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அண்ணன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி தராங்க சைக்கிள். அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. ஓகேண்ணா, நீங்கள் எவ்வளோ வருஷமா இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 35 வருஷமாக இருக்குங்க. சரிண்ணா, நம்மக்கிட்ட என்னென்ன சைக்கிளை சர்வீஸ் பண்ணி தரீங்க? கிட்ஸு, கீரு, பேட்ரி எல்லா விதமான சைக்கிளும் சர்வீஸ் பண்ணி தந்துடும். ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம சர்வீஸ் நான் சைக்கிள் வந்து விட்றேன்னா எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிங்க? 3 hour எடுத்துக்கோங்க. 3 hour எடுத்தீங்க. இப்போ இந்த கீர் கம்ப்ளைண்ட் ஆகி சைக்கிள் அப்படின்னா வந்து உடனே உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருப்பீங்களா? எல்லாம் ரெடியாக இருக்கு. அது என்ன போயிருக்கு அதை பார்த்துட்டு உடனே 1 hourல ஒரு 1/2 hourல இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும். எல்லாமே ரெடியாக வச்சிருக்கீங்க? எல்லாம் ரெடியாக இருக்கு. வெளியில் எங்கேயும் நீங்கள் போக வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியது. சைக்கிள் சர்வீஸ் முடிஞ்சுனா இல்லை என்ன? முடிஞ்சுங்க. அது அவ்வளோதான். வீல் மாட்டினா வேலை முடிஞ்சுங்க. வீல் மாட்டினா வேலை முடிஞ்சுங்க. ஓகே ஓகேண்ணா. அண்ணா இப்போ வீல்லாம் வந்து இப்போ கழட்டு தேவை இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தூக்கி ரெஸ்ட் அது வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பஞ்சர் ஆனாலோ இல்லை டயர் ஏதாவது பஸ்ட் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா நீங்கள் உடனே கழட்டிக்கலாம். ஈஸியாக நம்மளே கழட்டிக்கலாம். நீங்களே கழட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தா பாருங்களா, அவ்வளோதான். ஸ்பேனர் தேவையில்லை உங்களுக்கு.
அவ்வளோ. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ சர்வீஸ் வந்து எல்லா நேரமே பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை குறிப்பிட்ட டைம் இருக்குது அந்த டைமில் தான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு? அப்படி இல்லை, கொண்டாந்து விட்டுட்டு போனீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு 3 ஹவரில் வண்டிங்க ஏதாவது பெண்டிங் இருந்தால் செஞ்சுட்டு உங்கள் வண்டியை செஞ்சு கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணா. இப்போ நம்ம ஷோரூமில் வந்து இப்போ சைக்கிள் வாங்குறோம், திடீர்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கூட இப்போ நீங்கள் உள்ளே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றீங்க. வெளியே ஷோரூமில் எடுத்தாலும் சரி, இல்லை வெளியிலேருந்து வந்தாலும் சரி சர்வீஸ் பண்ணி தந்துடுவோம். இப்போ வெளியே இருந்து அதர் பிராண்ட் சைக்கிள் கொண்டு வந்தாலும் சரி, எந்த இது கொண்டு வந்தீங்கனாலும் நாங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் சரி எங்கள் சைக்கிள் வேரில் வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி தருவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெளிவாக சைக்கிள் பற்றி ரொம்ப சர்வீஸ் எப்படிலாம் பண்ணுறீங்க, அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்மகிட்ட ரெடியாக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி அண்ணா, முதல்ல கை கொடுங்க. சூப்பர்ண்ணா. Okay, நம்ம சைக்கிள் வேர்ல்ட்ல வந்து என்னென்ன சைக்கிள்லாம் இருக்கு, என்னென்ன கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. இப்போ நான் வந்து உங்ககிட்ட சைக்கிள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம்? உங்களை கடை கான்டாக்ட் நம்பர் தராங்கண்ணா, அதில் நோட் பண்ணிக்கங்க, அதில் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க கடை கான்டாக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கீழே போட்டுறேன். Okay, thank you. மக்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றிண்ணா. சரிண்ணா. உங்ககிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் இருக்கா? 0 பேலன்ஸ் டவுன் பேமெண்ட், இஎம்ஐ ஆப்ஷன் 0 பேலன்ஸ். நீங்க முன்பணம் எதுவுமே கட்ட தேவையில்லை. அமௌண்ட் இல்லைனா கூட சைக்கிள் வாங்கிக்கலாங்கிறீங்க? கண்டிப்பா அமௌண்ட் எல்லாமே எடுத்துக்கலாங்கண்ணா. சரிண்ணா, சூப்பர். இப்போ கடை டைமிங்ல எப்படி? ஆனால் காலையில் பார்த்தோன்னா 9:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நம்ம ஷாப் ஓப்பன் ஆகுதுண்ணா. லீவே நமக்கு கிடையாது. சண்டே கம்பல்சரி கடை உண்டுங்கண்ணா. இப்போ 7 டேஸ்மே வந்து? ஆமாண்ணா, கம்பல்சரி உண்டு. 7 டேஸ் ஒர்க்கு நமக்கு. நீங்க வந்து சைக்கிள் வாங்கணும், இல்ல சைக்கிள் தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கணும், இல்ல என்னோட சைக்கிள் வந்து பெஸ்ட்டான முறையில் வந்து சர்வீஸ் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இவங்க நம்பருக்கு கீழே மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூபாலன். நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா.